அருந்தமிழாய் என் நாவில் நிரந்தரமாய் இருப்பவளே, உயிரெழுத்தாய் மெய்யெழுத்தாய் உயிர்மெய் ஆயுதமாய் என் நாடி நரம்பெல்லாம் நற்றமிழாய் இருப்பவளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐம்பெரும் இலக்கணம் தந்தை நன்மையே, இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என முத்தமிழ் அருளிய என் முத்தமிழ் அரசியே, தமிழ் அன்னையே, என்னை தாழ்வணிந்து வணங்குகின்றேன். சீர்மிகு தலைநகர் தமிழ் சங்கமாம் எளிமிகுந்த இந்த அழகிய தமிழ் சங்க கூட்டத்தில் இன்று திங்கள் பொழிவு. இந்த திங்கள் பொழிவில் சிறப்புற தலைமையேற்று நடத்துவர்களுடைய அருமை ஐயா தலைநகர் தமிழ்ச்சங்கத்துடைய செயலர் செம்மொழி போராளி பாவலர் கணபதி அவர்களே, சிறப்பாக உரையாற்றிய ஐயா தலைநகர் தமிழ்ச்சங்கத்துடைய பொருளர் கவிவாணர் திருமணி பாண்டியன் ஐயா அவர்களே, திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அரும்பாடுபட்டு வரக்கூடிய அருமைக்குரிய பேராசிரியர் முகிலே ராசபாண்டியனார் அவர்களே, வரவேற்பு நல்கிய பொள்ளாச்சி சண்முகநாதன் ஐயா அவர்களே, அடுத்ததாக நன்றியோடு இருக்கக்கூடிய கவிஞர் முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களே, நெறியாகை சகோதரி கவிஞர் வாசிகி அம்மையார் அவர்களே, சின்மியா பள்ளிக்கலை தமிழாசிரியர் அவர்களே, கவிஞர் பெருமக்களே, கூடுவாஞ்சேரி ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்களே, ஏனைய கவிஞர்களே, அனைவருக்கும் பணிவான நல்வணக்கம். இந்த மாதம் 11ஆம் தேதி பாரதியுடைய பிறந்த நாள். எனவே பாரதியுடைய நினைவலைகளை உங்களுக்கு சற்று நினைவுபடுத்தலாம் என்று இருக்கிறேன். பாரதி மட்டும் இன்னும் சற்று காலம் உயிர் வாழ்ந்திருந்தால் நம் விடுதலையும் சற்று முன்பாகவே பெற்றிருக்க முடியும். ஏன்னா அவன் வாழ்ந்த காலம் அடிமை இந்தியாவில் முடிந்தவரை போராடினான். நம் நாடு தேனாறு பாய்ந்தது, செங்கதிர் சாய்ந்தது, பாலாறு ஓடியது ஒரு காலத்தில். நம் நாட்டின் வளங்களை அறிந்த ஆங்கிலேயன் சீரக மிளகு விற்க வந்த மனுஷன் நம் நாட்டுடைய வளங்களை பார்த்து நாடு பிடிக்கும் பெருவுடைய நாய்களாக மாறி நம்மை ஆட்சி படைத்தார். வடபுறத்திலே மக்களுக்கு உணர்வு தோன்றியது விடுதலை உணர்வு. தென்னகத்திலே மக்களிடையே சற்று விடுதலை உணர்வு தொய்வடைந்தது. காரணம், மக்களுக்கு விடுதலை உணர்வை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. பாரதி நினைத்தார், நாம் நம்முடைய தாய்மொழியில் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை என்று அவன் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்தார். என யாமறிந்த மொழியிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாம் என்றும் பாடினான். யாமறிந்த குரல்களே கம்பனை போல் இறங்குவது போல் வள்ளுவது போல் கூறுவதில் யாருமே கண்டதில்லை என்று பாடினான். அந்த தமிழ் மொழியின் வாயிலாக மக்களுக்கு உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை கூற வேண்டும் என்று அவன் இந்த மொழியை தேர்ந்தெடுத்து தமிழ் வாயிலாக புரட்சிகரமான பாடல்களை பாடினான். பாரதி பாடிய புரட்சி பாட்டு வெள்ளை பரங்கியருக்கு வைத்தது பெரிய வேட்டு. அவன் வாழ்ந்த காலத்தில் மக்கள் எல்லாம் என்று தனியும் என்ற சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அறிவையின் மோகம், என்றமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்றெல்லாம் என்னை மக்கள் எல்லாம் மிகுந்த வேதனையோடு இருந்த காலம். அப்பொழுது பாரதி பாடினான், ஏன் பயப்படுகிறீர்கள், நாமெல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீட்டுக்கு 30 கோடியும் குடும்பம் என்று பாடினான். நம் பாரதத்தாய் 30 கோடி முகமுடையார், உயிர் மொய்குழல் ஒன்றுடையார், இவள் செப்பு மொழி 18 உடையார், இவள் சிந்தானை ஒன்றுடையார் என்று பாடினான். எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், ஒற்றுமை வழியொன்றே வழி என்பது ஓர்ந்திட்டோம், நன்கு தேர்ந்திட்டோம், சொந்த நாட்டில் பிறருக்கு அடிமை செய்து துஞ்சிடும், இனி அஞ்சுடும் என்று பாடினான். செந்தமிழ் நாடுகள் போதிலே இந்த தேர்ந்தத்து பாயினை காட்டினேன் என்று பாடினான். இது தந்தைய நாடுகள் பேச்சிலே ஒரு சக்தி பிறத்தில் மூச்சடை. இது போன்ற பாடல்கள் தான் மக்களிடத்திலே ஒரு விடுதலை கருத்தை தூங்கியதை எதிர்கொண்டிருந்தார். அது மட்டுமா, காக்கை குருவி என்ற ஜாதி நீ கடல் மழை எங்கள் கூட்டம் என்று பாடி அவர் சொன்னார். தனி ஒருவனுக்கு உணவை ஜகத்தை எடுக்கிறோம் என்று உலக மக்களுக்காக கருத்தை சொன்னார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாங்கிட நிகழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று புரட்சிகரமான பாடல்களை பாடினார். அந்த பாடல் தான் மக்களிடையே ஒரு விடுதலை கட்டி தூண்டுவதற்கு அடித்தளமாக அமைந்தது. நம் பாரத மக்கள் எல்லாம்
நம்முடைய நாட்டு விடுதலைக்காக நம்முடைய நாட்டு பிரதிநிதிகளிடம் சொல்ற பொழுது அவர் நம் நாட்டு தலைவர்கள் எல்லாம் சென்று ஆங்கிலம் கேட்கிறார்கள், எங்கள் நாடு எங்களுக்குரியது, விடுதலையை தெரிந்துவிட்டு ஓடி என்று சொன்னார்கள். ஆனால் விடுதலைக்காக விடுதலை வேண்டி கேட்ட மக்களிடம் ஆங்கிலேயர் சொன்னதாக பாரதி சொல்லுவார், நம்ம இழிவாக ஆங்கிலேயர் பேசினான். என்ன செய்யலாம், சொந்த செய்யும் வலிமை குணத்து சுதந்திர நிலவோட பட்டு கட்ட பாத்திரம் ஆவாயோ, உங்கள் சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கூடாது போடா, உள்ள சொல்வேன் சுதந்திரம் உனக்கிலே மறந்துடா, நாடு காப்பதற்கோ உனக்கு ஞானம் செய்துண்டோ வீடு காக்க போடா, அடிமை வேலை செய்ய போடா என்று ஆங்கிலேயர் இழிவாக பேசினார். இந்த செய்தியானது பாரதியின் செய்தியில் இருந்தது. பரவிய 1000 உண்டங்கள் சாதி எளிய அந்நியர்கள் புகழநிலை நாங்கள் ஒரு தாயின் வயிற்றில் கொள்வோம் என்று சண்டை செய்தாலும் சகோதரர்களோ என்று புரட்சிகரமாக பாடி அந்த மக்களுடைய விடுதலை உணர்வை கூறினார். இந்த பாடல்கள் தான் மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்போடு மக்கள் எல்லாம் ஈடுகொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்ல, ஆடுவோமே கொண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று விடுதலை அடைந்ததாக பாரதி பாடிவிட்டார். அது மட்டும் இல்ல, ஒரு அருமையான நம்ம தேசிய ஒருமைப்பாட்டை இனிமையாக பாடினார். சிந்தி நதியின் மீசை நிலகினிலே சரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்தே தோணிகள் ஓட்டு விளை அடி வருவோம், சிங்க மராட்டியம் கவிதை கொண்டு சேர தந்தங்கள் பரிசளிப்போம் என்று அருமையாக பாடினார். எங்க அம்மா வாசிகை அம்மையார் பாடியதை விட அந்த அளவுக்கு பாட முடியாது, அவங்க இந்த பாட்டு பாடினாவே தெரிய. இப்படி இந்த தேசிய ஒருமைப்பாட்டு பாடல்கள் எல்லாம் பாடிதான் மக்கள் எல்லாம் வீறு கொண்டு எழுதார்கள், விடுதலை இயக்கத்தில் குவித்தார்கள், நாம் விடுதலை கொடுப்போம். ஆனால் பாரதி மட்டும் இந்த பாடல்களெல்லாம் பாடி உழைத்திருந்தால், இன்னும் சற்று காலம் வாழ்ந்திருந்தால் 47 உண்டாக விடுதலை பெற்று அவன் 3 வாரங்கள் சிறைச்சாலைக்கு இந்த உணர்ச்சி மிகுந்த பாடல்களை ஆங்கிலேயர் எடுத்து பாடியதால் கடவுள் சிறை அவர்கள் வைத்தார்கள் 3 வாரங்கள். அந்த 3 வாரங்களில் பாரத மக்கள் எல்லாம் வீர் கொண்டு இருந்தார்கள். பாரதி என்ன தவறு செய்தான், கொலை செய்தானா, கொள்ளை அடித்தானா, உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை சொன்னான் மக்களிடத்தில், விடுதலையை கேட்டார், இது தவறா என்று மக்கள் எல்லாம் உணர்ச்சி புலமாக வீர் கொண்டு எழுத போதான் 3 வாரத்திற்கு சிறையில் வைக்கவில்லை. அந்த நீதிபதி உடனடியாக விடுதலை செய்தார். எனவே அப்பேற்பட்ட கவிஞர் மாபெரும் கவிஞர் 39 ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்தார். இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார் நாடு உலகிலே பாரதே நாங்கள் பாரத நாடு என்று சொன்னாலே பாரதி அது நனவாயிருக்கும். எனவே அந்த விடுதலை பெற்ற சிறையில் விடுதலை பெற்ற பிறகு திருவள்ளிக்கேணிக்கு வளர்க்கும் போது அந்த பாடசாலை போது அது யானை இடறி அவர் விழுந்து சற்று காலம் நோய்வாய் பெற்றிருந்து அப்புறம் இறந்தார். ஆனால் பாரதி விட்டு சென்றிருந்த உணர்ச்சி இந்த பாடல்கள் தான் கருத்துக்கள் தான் என்னாலும் உலக ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்திருக்கிறது. நம்முடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் பாரதியுடைய அவருடைய எழுச்சி மிகுந்த பாடல்கள் ஒரு பொன்னியான இருக்கிறது. பாரதியை பற்றி எவ்வளவு பேர் வாழ்த்திருக்கிறார்கள், பாராட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தாசன் பாரதிதாசனை போல பாரதியை பற்றி உயர்வாக பாடியதில்லை, பேசியதில்லை. பாரதியை பற்றி அவருடைய தாசன் பாரதிதாசன் சொல்லுவார், பாரதி பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவர் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்திக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுகளில் நீக்க பாடி வந்தா தாழ் கமலும் கற்பொரு சொற்போ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பான வந்த மரம் புதிய அறம்பான வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படிக்கும் மருந்தவன், மண்ணும் மரங்கள் அண்டாக இருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையார் இருப்பவன், அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தெரிந்து கொண்டதும் தமிழ் பாரதியால் தெரிந்து கொண்டதும் என்னென்று சொல்வேன் என்று அந்த பாரதியை பற்றி பாரதிதாசன் கூறியது மிகுந்த பாராட்டுக்குரியாக இருக்கின்றது. அவருடைய பற்று பாரதி மீது வைத்திருந்த பற்றை சிறப்பாக பாரதி வரலாறு, அவருடைய கொள்கைகள்,
வீர முழக்கங்கள் நம்முடைய நெஞ்சிற்கு வரை பாரதியுடைய நினைவிருக்க வேண்டும். அந்த நினைவிலே பாரதியுடைய உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் எல்லாம் நீக்கப்பட நிறைந்திருக்க வேண்டும் என்று கூறி ஐயாவுடைய சொற்களில் நான் கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். எனவே நான் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனவே இந்த நல்ல நாளிலே பாரதியுடைய கருத்துக்களை விடுதலைக்கு வேண்டிய கருத்துக்களை உங்கள் முன்னே சொல்வதற்கு நம்முடைய தலைநகர் தமிழ்ச்சங்கத்திற்கு பணிவான நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எங்கள் பேச்சும் எங்கள் மூச்சும் எங்கள் இனமும் எங்கள் மொழியும் மூத்தமிழ் என்று உடம்புக்கு முரசு எங்கள் வாழ்வும் எங்கள் உடம்பும் மங்காத தமிழ் என்று சங்கே முதல் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இரவு சார்கின்றேன். நன்றி வணக்கம்.